மல்லிகையில் துளி கட்டி போட்டேன் தாயி நீ கண் வளரு தாலேலோ சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டேன் தாயி நீ கண் வளரு தாலேலோ இந்த உலகையாளும் தாய்க்கு செல்ல புள்ள நாயிருப்பேன் என் கவலை தீர்க்க வேணாமா கண் வளரு தாயே வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேனே கேட்டு நீ கண் வளரு தாலேலோ இந்த உலகையாளும் தாய்க்கு செல்ல புள்ள நான் இருக்கேன் என் கவலை தீர்க்க வேணாமா கண் வளரு தாயே சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டு தாய் நீ கண் வளரு தாலேலோ பாம்பே தலையனதா வேப்பிலையோ பஞ்சுமெத்த ஆத்தா கண் வளர ஆரீரரோ பாடும் புள்ள எந்த ஒரு பிள்ளைக்குமே இந்த வரம் கிடைக்கல ஆனந்தம் பொங்குதம்மா விட்டு விட்டு கண்ணுல தாயி மகமாயி நான் என்ன கொடுத்து வச்சேன் பாதம் திருப்பாதம் நெஞ்சை எடுத்து வச்சேன் சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டு தாயே கண் வளரு தாலேலோ வெப்பல வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேனே கேட்டு நீ கண் வளரு தாலேலோ ஒரு வாய் சோறுனக்கு ஊட்டி விட்ட வேலையில உலகம் பசியடங்கி உறங்குதம்மா நேரத்தில உதட்டு பருக்கையில ஒன்னு ரெண்டு சிந்துதடி அத நான் ருசி பார்த்து மோச்சை இங்கு வந்ததடி தாயே இனி நீயே என் நெஞ்சினில் தங்கிவிடு போகும் வழியாவோ நீ எங்களின் கூட இரு சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டு தாய் நீ கண் வளரு தாலேலோ வெப்பல வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேனே கேட்டு நீ கண் வளரு தாலேலோ இதான் சரியான நேரம். ஆமா. இப்ப தான் ஐயா ராமர் பெருமாள் பிறக்கணும். அப்ப நாளும் நல்ல நாளாக இருக்கு. சரியம்மா. கோசலையால் திருவையாற்றில் நட்சத்திரத்தில் முன்னியாழ்வார் நான் பிறந்தார். இளநீர மேடியுமாய் நெற்றியில் 3 நாமத்தோடு ஆயாம்பு மேடியோடு பிறந்தது. சரி. என் பெருமாள் நாராயணன் சரியம்மா பெருமாளாக அவதரித்து விட்டார். அடுத்து கைகேசியாள் வயிற்றிலே பிறந்த பிள்ளை யாரம்மா? பரதாழ்வார். சரி. சுமித்ரா தேவி வயிற்றிலே பிறந்த 2 பிள்ளைகள் யாரம்மா அவர்கள்? ரெட்ட பிள்ளைகள். சரி, ரெட்ட பிள்ளை. ஆமா, லட்சுமணன் சத்ருக்கன். சரி. அப்ப அதாவது சரி பரதாழ்வார் என்ன சத்ருக்கன் லட்சுமண ராமன். சரி
எல்லோத்துக்கும் மூத்தவர் தான் ராகவன். ராகவன் என் பெருமாள். சரி. அப்படி 4 பிள்ளைகளும் பிறந்திருக்கும் போது ஆமாம்மா அழகுன்ன அழகு, அவ்வளவு ஒரு அழகு. பேர்பட்ட அழகு. அயோத்தியில சக்கர பொங்கல்ல இருந்து எல்லாம் செலவழிக்காங்க. சரி. சீனி பழத்துல இருந்து. சரி அம்மா. ஏன்னா பிள்ளை இல்லாத வீட்டுல பிள்ளை கணி தீர்க்க வந்திருக்காரு. கண்டிப்பா. எங்க ஐயா பெருமாள் என்ன அப்படி பிறந்திருக்கும் போது சரி அப்ப 4 பிள்ளைகளையும் 4 குழந்தைகளையும் தங்க தொட்டில் கட்டி அப்போ தங்க தொட்டில் ஆராட்டி ரோராட்டி வளர்த்திருக்காங்க. ஆமா. சரி. இப்ப பிள்ளைகளுக்கு நீ தாலாட்டு பாடுவியா? எங்க நான் பாட மாட்டேன், எனக்கு தெரியாது. 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 அப்படியே. ஆனா ஹரிராமச்சந்திர பூபதி என்னம்மா ஸ்ரீராமனாகவும் சரி அப்ப நீல நிறம் மேனி. நீல நிறம் மேனி. நெற்றியில் 3 நாமம். சரி. பச்சை நிறம். பச்சை நிறம். பவள வாய். பவள வாய். பிள்ளைகளை பார்த்தனா 4 பிள்ளைல அவ்வளவு ஒரு அழகு. அப்பேற்பட்ட அழகு. ஆமா. சொல்ல முடியாது. கொல்ல அழகுன்னா சொல்லவே முடியாது. சொல்லவே முடியாது. ஹரிராமச்சந்திர பூபதி. ஆமா. சத்ருக்கன், லட்சுமணன். ஆமா. பரதாழ்வார். பரதாழ்வார். அவனால நல்ல பிள்ளைகளை மூடாரி வளர்த்தாளே வாள்களில் வள்ளி கொண்ட அச்சமாலை வாருமையா கைகளில் வள்ளி கொண்டு சுதரை வாருமையா சேரவில் வள்ளி கொண்டு நாராயண ரகுராம பெருமாள் சரி ஸ்ரீராமனாகவே பிறந்திருக்கிறார். ஆமா. அப்படி சரி சரி 4 பிள்ளைகளும் நடந்தோடும் பிராயமாச்சு. ஆமாம்மா. அப்ப சிறு தேர் உண்டு பண்ணி சரி பிள்ளைகளை விளையாட வச்சிருக்கிறார். கண்டிப்பா. கோசலை, கைகேசி, சுமித்ரா. சரி அம்மா. பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கும் போது சரி அப்போ இந்த 4 பிள்ளைகளும் நடந்தோடும் பிராயம். சரி நடந்து பழகுறாங்க. ஆமா. 7-8 வயசாச்சு பார்த்துக்கோ. அம்மா. அப்ப எல்லா கலைகளையும் கற்றுணர் வைத்தார். அரிய கலை அனைத்தும் கற்று வருகிறார். குலகுருவா இருக்காரே யாரு? விஸ்வாமுத்திரர். சரி. அவர்கிட்ட தான் வித்தைகளை எல்லாம் படிக்கக்கூடிய பிள்ளைங்க. அவர்தான் குரு. ஆமா. சரி. ஏன்னா அப்பாவுக்கே அவர் தான் குரு, எங்களுக்கு நீங்க குரு. ஆமா. அவங்களுக்கு அவங்க குரு. அதே போல சரி எல்லா வித்தைகளையும் படித்திருக்கும் போது ஆமாம்மா. விரிச்சு தூங்கியா ராமர் லட்சுமண ஒரு அணி. சரி
பரதாழ்வார் சத்ருக்கன் இன்னொரு அணி. இன்னொரு அணி மறுபக்கம். 2 அணியாக பிரிந்து. ஆமா. சும்மா இருந்தா சோம்பேறித்தனம் கொடுக்கும். சரி கொடுக்கும்ல. பச்சை பறவைகளை தெரிக்க. சரி என்னடா அங்க சுண்டு வில் எடுத்து. சரி பச்சை பறவைகளை தெரித்து விளையாட வர்றார்கள். தெரித்து விளையாட வருகிறார்கள். காடு நல்ல மலையாறியில மலையடியில ஆறாறு அண்ணன்மார்கள் ராமானந்தா லட்சுமணனோ சத்தூருக்கன் பரதாழ்வாரோ ஒன்று கூடி வாரபோது என்ன ஏது செய்வாரானா ஒன்று கூடி வரபோது என்ன ஏது செய்வாரானா இப்படி பச்சை பறவைகளை தரித்து விளையாட சரி இருந்து கொண்டிருக்கும் போது இருந்து கொண்டே இருக்கும் போது இலங்கை மாநகரத்தில் சரியம்மா யார் யாரெல்லாம் ஆண்டு வாராங்க தெரியுமா? யார் யாரெல்லாம் அங்கே ஆண்டு வருகிறார்கள்? கொடுங்கோலாட்சி நடத்தி வருகிறார். சரி 10 தலை ராவணனா அவன் பாட்டி தாடகையா கையவள் சுற்பனகை பூஷணன் ஆட வேணும் மாரிசனு சுவாகும் தானே ஆண்டு வரும் நாளையிலே நாளைய தினமாரியிலே என்னை ஏது செய்து வாரா ஒரு ராவணனோ என்ன ஏது செய்து வாரார் ஏறுவாரா அதாவது என்னம்மா இலங்கை மாநகரம் சரி கொடுங்கோல் ஆட்சி நடத்தி வருகிறான். கொடுங்கோல் ஆட்சி நடத்தி வருகிறான். ஆமா அவன் தான் 10 தலை ராவணன். 10 தலை கொண்ட ராவணன். அவன் தம்பி யார் அதிகாயன். சரி இந்திரசித்து. அப்படி அவர் வரலையே. விபூஷ்ணன். சரி அதுல விபூஷ்ணன் இருக்கான் பாத்தீங்களா? ஆமா என்ன நேர்ல பாத்திருக்கேன் டிவில. நான் படத்துல பாத்திருக்கேன். அந்த விபூஷ்ணன் மட்டும்தான் சரி அயோத்தியில ராமன் குணம் படைத்தவன். சரி அம்மா வேற எல்லாம் முரட்டு குணம் முடிச்சவங்க. முரட்டு. ஆமா சரி ஏன்னா கிளம்பிட்டா ராவணனுடைய பாட்டி தாடகை. சரி அவன் தங்கை சூர்பனகை. தாடகை பிள்ளைங்க மருமகன். அம்மா யாருக்கு? ராவணனுக்கு. மாரிசன் சுவாகு. சரி இப்படி எல்லோரும் சேர்ந்து கொடுங்கோல் ஆட்சி நடத்தி வர்றாங்க. கொடுங்கோல் ஆட்சி நடத்தி வருகிறார்கள். இப்படி ஆட்சி நடத்தி வருகிற போது ஆமாம்மா அப்ப காட்டுக்குள்ள பச்சை பறவைகளை தெரிச்சு விளையாடுதாங்க. சரி அப்படி என்றால் என்ன? சுண்டு வில்லு வச்சு. சரி ஆமா அப்ப ஒரு கருப்பு கலர் வில்லு வச்சு கல் எடுத்து அணில் அடிப்பாங்களா பிள்ளைங்க? ஆமா நானும் விளையாண்டுருக்கேன். அந்த பிள்ளைகள் விளையாடுவாங்க சின்ன பிள்ளைல. ஆமா இப்ப இல்ல. சரி ஆமா அப்ப விளையாடி கொண்டிருக்கும் போது ஆமா அதாவது அங்கிருந்து வாரா. யாரு? அவர்தான் வந்தாரை என்று சொல்லக்கூடிய கோனி பாட்டி. சரி என்ன பாட்டி? கூன் பாட்டி. பாட்டிக்கு முன்கூன் 1000 பின்கூன் 1000. சரி குடத்தை அப்படியே கூணுல வச்சுக்கிட்டு அப்படியே வர்றாங்க. அந்த கூனி பாட்டி யாரு தெரியுமா? யார் அவர்கள்? கையேசி அம்மாளுக்கு சரி ஏவல் வேலை செய்வதற்கு சீதனமா கொடுத்தாங்க. சரி ஆமா இதெல்லாம் சீதனமா கொடுப்பாங்க பாட்டிய. ஆமா வேலைக்கு கொடுமைதான். என்ன இது ராமர் இப்படி பண்ணிட்டாருன்னு தெரியல. சீதனமா பாட்டியவா கொடுப்பாங்க? வேலைக்குமா ஒரு பியூட்டியா கொடுத்தா கூட பரவாயில்ல. ஒரு கொழுந்தனார கொடுத்தா கூட அதான் ஒரு பாட்டியா போய் கொடுத்துருக்காங்க சீதனம். பாட்டி குடத்தை வச்சுக்கிட்டு வாரா. ஆமா அப்ப தம்பி என்ன? ஏ லட்சுமணா இந்த அயோத்தியை பொறுத்த வரைக்கும் சரி கூன் குருடு ஆ எதுவுமே இருக்கக்கூடாது.
கூடாது கூடாது. எல்லாம் ஒண்ணு போல இருக்கணும். சரிசமமாக இருக்க வேண்டும். அண்ணா என்ன? அதோ வர்றாங்களே. யார் யார்? நம்ம பாட்டியம்மா. சரி, அப்ப என்ன செய்யலாம்? என்ன செய்யறாங்க? ராமர் சொல்றாரு என்னன்ட்டு? பெருமாள் என்ன என்ன? தம்பி என்ன? பாட்டி கூனையும் நிமுக்கணும், நிமிக்கணும், குடத்தையும் உடைக்கணும். உடைக்கணும். சரியா? சரி. அப்ப காஞ்ச உருண்டை 2 எடுத்தான். குடத்தை உடைச்சா எப்படி குடம் அடிப்பேனா? பச்சை உருண்டை 2. ஆமா ஆமா. இந்த குடத்தெல்லாம் உடைக்கப்படாது. சரி. ஆமா. அதாவது பாட்டி வச்சிருக்காள்ல மந்தாரை, அப்படின்னு இவதுதான் தொல்லை தோணாது. கோரி பாட்டி வச்சிருக்காளே மண்குடம். மண்குடம் மண்குடம். தண்ணி எடுத்துக்கிட்டு வர்றா. சரி. பாட்டி வந்து கூணுல குடத்தை வச்சிருப்பா. சரிதான். சரியா? ஆமா. அப்ப குடத்தையும் உடைக்கணும், கூனையும் நிமிக்கணும். நிமிக்கணும். கூனை நிமிக்கணும். பச்சை உருண்டைனா என்னப்பா? பச்சை களிமண்ணு. களிமண்ணு. சரி. காஞ்ச உருண்டைன்னா? காஞ்ச களிமண்ணு. களிமண்ணை உருண்டையாக்கி 2 பேரும் தூக்கிட்டு வர்றாங்க. ஆமா ஆமா. அப்ப அங்க இருந்து வர்றா பாட்டியம்மா. களிமண்ணுன்னு சொல்லாது, என் நாக்கு எச்சு ஊறுது. அது தின்றியா? நான் தின்றுவேன். கொஞ்சோல இருந்தா தந்துருங்க. நாக்கு ஒரு ஸ்லேட்டு குச்சா தாங்க. சரி. ஸ்லேட்டு குச்சி காலையில கடல்ல போய் எடுத்து தரேன். கடல் குச்சி திம்பியா? நாக்கு எச்சு ஊறுது. சும்மா ஸ்லேட்டு கூட மட்டும் நினைக்காத. பாத்துக்கோ. ஸ்லேட்டு குச்சி அதையும் விட்டு வைக்க மாட்டா. அதுலயும் ஜோட்டா பீம் படம் போட்டிருக்கோம். 10 ரூபா. அது சூப்பரா இருக்கும். நாக்கு எச்சு ஊறுது. சரி சரி தரோம். அதனால ஆமா, அப்பம் பாட்டியை பார்த்திருக்கும் போது ஆமாம்மா ராமச்சந்திர பூபதி என்ன செய்தார் தெரியுமா? என்னம்மா செய்கிறார்? ஐயா அங்கிருந்து வாராரே நல்ல உருண்டை உருண்டே ராமணிக்கு போதே காஞ்ச உருண்டை கையில் எடுத்தா உடமதையும் உடைத்தாரே பச்சை உருண்டை கையில் எடுத்தா பச்சை உருண்டை கையில் எடுத்தா அந்த குடமாரையும் அடைத்தாரே பச்சை உருண்டை கையில் எடுத்தா பச்சை உருண்டை பரமதே உடைத்தாரே. காஞ்ச உருண்டை. சரி. அப்படியே எடுத்தார் பத்தியில. ஆமா. சட்டுன்னு குடத்தை உடைச்சாச்சு. 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 குடம் ஒழுவுது. ஒழுவுது. தண்ணி ஒரு சண்ணி இல்ல. பாட்டி கூன் அடிச்சு அடியில நிமிந்துட்டு நிமிந்துருச்சு. நிமிந்துருச்சு. குடத்தை அடைச்சிட்டாரு தம்பி. சரி. என்ன உருண்டை கொண்டை? பச்சை உருண்டை காய்ந்த உருண்டை களிமண். சரி. அப்ப பாட்டிக்கு வேதனை. என்ன? டேய் என்ன? எவன்டா என் குடத்தை உடைச்சது? என் கூனைய நிமித்து என் குடத்தையும் உடைச்சது எவன்? என் கூனு புண்ணா வலிக்கு பாத்துக்கோ. ஆமா. எவன் என்கிட்ட வா பாப்போம். டேய் சுட்டி தலையாருகிறாமா நீனா? ஆமா. நீனா உனக்கு இந்த சேட்டை நீனா பண்ணுன? நான் தான் பண்ணேன் பாட்டி. அப்ப பாட்டி சொல்றா என்ன? என்ன? டேய் சுட்டி தலையாருகிறாமா என்ன? என் குடத்தை உடைச்சி சரி என் கூனையும் புண்ணாக்கிட்ட. முன்னாக்கிட்ட உனக்கு ஒரு சாபம் கொடுக்கிறேன். சாபமா? 14 வருடம். சரி. 14 நாள் நாட்கள். 14 நாளிய நாளிகை. 14 நாட்கள் நாட்கள் பாரவணம் போவா என்று சாபத்தை கொடுத்தார். பார்த்தீங்களா? ஆமா. பாட்டி தானே. பாட்டி இருக்கட்டும், நம்ம அம்மா மாதிரி சொன்னது என்ன நடக்கவா போகுது? அதானே. ஆமா. அதாவது என்ன எந்த வார்த்தையா இருந்தாலும் அப்படித்தான். சரி. ஏட்டுல சொரக்கான்னு இருக்கும். குழம்பு வைக்க முடியுமா? முடியாது. அது பேப்பர்ல சீனின்னு எழுதிருப்போம். காப்பிக்கு ஆகுமா? சோ இது மருதமுத்து காமெடியை விட அதுக்கு மேல இருக்குமா அப்படின்னா? ஆமா. இருந்தாலும் என்ன அப்பந்தான் அங்க இருந்து வர்றாங்க. சரி. அப்ப இப்படி எல்லோரும் இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யறாங்க தெரியுங்களா? என்ன? அயோத்தியில எங்க செட்ல ஊ போட்டா என்ன எல்லாரும் பாக்காவ, ஏன்னு தெரியல. எங்க செட்டுல அப்படின்னா இல்லை எப்படியே கோரஸா என் மூஞ்ச பாப்பாவ அப்படின்னா ஆக்ரோஷம். அது இந்த வார்த்தைக்கு ஒரு மவுசு. அப்படி இந்த வார்த்தைக்கு அவங்க நம்ம கிடையாதுல்ல. சரி. அதனால
அப்பந்தான் தாடகை மலையில ஆமாம்மா தனியா வேள்வி நடத்துறாரு சரி விஸ்வாமுத்திரர். சரி சரி அதாவது என்னம்மா 1000 வேள்வி நடத்தணும். நடத்தலாம் இதுதான் கடைசி வேள்வி. சரி அவருக்கு ராஜரிஷிங்கிற பட்டம் கிடைக்கும். என்ன பட்டம்? ராஜரிஷி. ராஜரிஷி என்ற பட்டம் அவருக்கு உண்டு. கண்டிப்பாக அயோத்தியில உண்டு. சரி அப்போ இந்த தாடகை மலையில ஆமாம்மா தனியா வேள்வி நடத்தி வருகிறாரே. சரி அப்பா வேள்விய அது நடத்தும் போதே என்னை யாரு செய்வாரா ஆரானை துருத்தி போட்டே கடகடன்றி வேள்வியதே வளருதையா வேள்வியதோ எல்லானை துருத்தி போனே எல்லானை துருத்தி போட்டே வேகமாக வளருதையா எல்லாரை துருத்தி போட்டே எல்லாரை துருத்தி போட்டே வேகமாக வளருதையா. என்னையா என்ன? அதாவது என்னம்மா? வெள்ளை யானை துருத்தி போட்டு வேகமா வளருது வேள்வி. அதைத்தான் நானும் சொன்னேன். அப்படியே ஆமா வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நாங்க கிட்டத்துல படிச்சோம், உங்களுக்கு அப்படி கேட்டிருக்கோம். அதானே இப்படித்தான் நீங்க சில டைம் படிப்பீங்க. சரி 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 அதாவது என்ன இந்த வேள்வி புகை ஆமா தாடகை மலையில இருந்து சரி அவ படுத்திருக்கா பாத்தீங்களா? ஆமா அவளை போய் தூங்க விடாம புகை முண்டுது, மண்டலமா இருக்கு. ஒரே புகை மண்டலம். எவ்வளவு தைரியம் இருந்தா, எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த புகையை யார் போட்டு விட்டுருப்பா? போய் பாப்போம். நடத்துறா யாரா இருக்கும் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு அங்க இருந்து வாரா பாத்துக்கோ. சரி ஓட்டமும் தாம்பரு நடையா பேரு நடையா ஓடி வார தாடகையா தாடகையா அங்கார சுருகத்தோடு கருபத்தோடு சுருகத்தோடு கொண்டை வாராளே வாராளே அங்கார சுருகத்தோடு 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 அலறை கொண்டு ஓடி வாரா இப்படி ஆங்கார கூட்டத்தோட வாரா பாத்துக்கோ. சரி சத்தத்தை போட்டு ஆமா ஒரே சத்தம். சண்டாள பார்வதி தாடகை வாராளை ஆமா நம்மளை தூக்கி வாயில போட்டா வாழைப்பழமா தின்றுவா. சரி அப்படின்னு ஒரு பாறை புதருக்குள்ள போய் யார் ஒளிஞ்சு கிடக்குறா? விஸ்வாமுத்திரர் அப்படியே ஒளிச்சுக்கிட்டார். இந்த ஏன் புகை மூட்டை போடணும்? அப்போ சும்மா இருவா. சரி பாரத தாடகல்ல கண்டிப்பா. அப்ப அங்கிருந்து பார்த்தா என்ன இத சும்மா விடக்கூடாது, விடவே விடக்கூடாது. 7 கடல் தண்ணிய போய் ஒரே வண்டி போட்டு குடிச்சிட்டா. சரி 7 கடல் தண்ணி. ஒரு கடல் 2 கடல் இல்ல, ஒரு வாட்டர் கேன் தண்ணியே என்ன இருக்குன்னு 7 கடல் தண்ணிக்கு எங்க போங்க? அது மனுஷங்க கிடையாது. அப்படியே 7 கடல் தண்ணியை குடித்தாளே. மலை கோகைக்கு போயிட்டு வந்திருப்பாரு போல. அவன் குடிச்சா பாத்தீங்களா? ஆமா அப்படி அங்க ஒரு கால், சரி இங்க ஒரு கால். இங்க வைக்க முடியாது, இப்ப நான் விழுந்துருவேன் மல்லாக்க. 2 காலையும் வச்சுட்டா. அடுத்து நான் பின்னாடி மலைக்கு ஒரு கால் கடலுக்கு ஒரு கால் வச்ச மாதிரி. சரி அப்படி சிறு நீராய் விட்டுச்சா. சரி அம்புடு விட்டுட்டா. என்ன அந்த பிள்ளை இப்படி இருக்கு? தாடகை பாட்டி அதான் அவ ஒரு கொடூரமானவா, கொடூர அரக்கி. அரக்கி அப்படி தண்ணியும் குடிச்சு போட்டு அவ நடந்து வந்தானா யூரின் டேங்க திறந்து விட்டுட்டா. பூமி அதிருமா. ஆமா இங்க பாருங்க, தாடகை மாதிரி யாருக்கும் உடம்பு இருக்காது. கிடையாது கிடையாது. ஆமா தாடக வயித்த பார்த்தேன்னா, சரி உடம்ப பார்த்தேன்னா அப்பேற்பட்ட மணிமுத்தாறு டேங் பார்த்திருக்கியா? ஆமா நம்ம ஊர் தானே. அதேதான் மணிமுத்தாறு டேம்பு பாபநாசம். எங்களுக்கு பாபநாசம் தென்காசி பக்கம். ஓ நீங்க வேற. ஆமா நாங்க இந்த பக்கம். அப்படியே ஆமா. அதனால சரி நம்ம காத்துல கம்மல் தோடு போடுவோம். ஆமா பாட்டி தாடகை என்ன போட்டிருக்காங்க? ஒரு காத்துக்கு என்ன போடுவா? என்னது? 300 குட்டி யானை. 300 குட்டி யானையா? 300 குட்டி யானை. சரி ஆமா தொங்க விட்டுருவா. இங்க 2 தொங்கோட்டம் தான் தொங்க. கழுத்துக்களை நம்ம போட்டிருக்கோம் சங்கிலி. சங்கிலி பாட்டி மலைப்பாம்பை பிடிச்சி தாடகை போடுவா. மலைப்பாம்பு அதுதான் அவளுக்கு சங்கிலி.
ஆமா இங்க முருகரை தவிர வேற யாரையும் நாங்க கழுத்துல வைக்க நீ மாட்டோம். அவரை வச்சுக்க கூட. அவர் மட்டும்தான். பேஸ்ட் வச்சு பல்லு தேய்ப்போம். சரி. ஆனா தாடகை என்ன வச்சு பல்லு தேய்ப்பா? எது வச்சு? பனைமரத்தை புடுங்கி தூரோட புடுங்கி தேய்ப்பா. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பல்ல மூடிக்கிட்டாரு. என்ன பிரஸ் வச்சு இடிச்சிருவான். சரி. ஆனால் ஆமா, அப்பேற்பட்ட உருவம், பெரிய உருவமாவா பாட்டி தாடகன் ஆசி இருக்கு பாத்தியா? ஆமா. அப்படியே இந்த கரடி புலிலாம் உள்ள போயிட்டு வெளியில வந்துடும். மலக்கோகை மாதிரி. அதான் அவ பெரிய உருவம். ஆமா. சரி. பார்க்க பயங்கரமா இருப்பா. சரி. அவ கண்ணை பார்த்தேன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நமக்கு பார்க்க வெள்ளப்பூடு சைஸ்ல இருக்கும். சரி. பெரிய இட்லியில விட அதான் அந்த லைட் இருக்கு பாத்தியா? ஆமா. இதை விட பெருசு. பெரிய ரவுண்டான கண்ணு. சரி. வட்லு மாதிரி இருக்கும். ஆக மொத்தத்துல அவ ஒரு அரக்கி. ஆமா, அரக்கிருக்கி, அவ்வளவுதான். சரி. ஆனாலும் ஆமாம்மா, அந்த கொரக்கட்டை இருக்கு பாத்தியா? சரி. இன்னும் நடத்தணும். நடத்தணும். இது இனி ஒத்தையில நடத்த முடியாது. முடியாது. துணைக்கு ஆள் வேணும். யார கூப்பிட்டா? அயோத்திக்கு வருகிறார். சரி. ராமனை இழைக்கிறோம்னு வர்றார். சரி. விஸ்வாமுத்திரர் வந்தவுடனே ஆமாம்மா, அயோத்தி மன்னன் அதிரதன் மகன் தசரதர் வரவழைத்தார். சரி. தசரதா, என்ன சுவாமி வாருங்கள், உட்காருங்கள். என்னுடைய அரண்மனைக்கு நீங்கள் வந்தது நல்வரவாகவே இருக்கட்டும். சரி. அப்பா, என்ன தசரதா, என்ன உன்னுடைய அரண்மனைக்கு வந்த நோக்கம் என்ன உனக்கு தெரியுமா? தெரியாது, தாங்கள் சொல்லுங்கள். உன்னை நாடி ஒரு பொருளை நாடி வந்தேன். என்னை நாடி ஒரு பொருளை நாடியா? ஆமா. என்ன வேண்டுமோ உன்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, அதை நாடி வந்திருக்கேன். என்கிட்ட என்ன பொருள் இருக்கு? உன்னால தர முடியுமா? சரி, நீங்க சொல்லுங்க, நான் தரேனா இல்லையான்னு சொல்றேன். ஒரே சொல்லு. என்ன தாரேன்னு சொல்லிட்டு சரி, மறுபடியும் ஏமாத்தப்படாது. இது என்னடா வம்பா போச்சு? ஐயா, சுவாமி, என்ன கனியை கொடுத்து உபசரித்தார். சரி. ஏன்னா ரிஷி நம்மள மாதிரி சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. ஆமா. வாழைப்பழம், பலாப்பழம், மாம்பழம், முக்கணிகள், இதான் முக்கணி. சரி. சாப்பிட்ட உடனே ஆமா சுவாமி, என்ன உங்களுக்கு என்ன வேணுமோ? சரி. ஒரு பொருள் என்ன? 1000 பொருள் எடுத்துக் கொள்ளுங்கள், நான் தருகிறேன். சரி. தசரதா, என்ன வாய்ட்ட சொன்னால போராது, செயலில் இருக்க வேண்டும். தண்ணீர் விட்டு சத்தியம் போட்டு தர வேண்டும். சத்தியமா? ஆமா. கை நீட்டுங்க. தண்ணீர் விட்டு சத்தியம் பார்த்தார். தண்ணீர் விட்டு ஏன் சத்தியம்? மறந்துடப்படாதுல. அதுக்கு தண்ணியா? அதாவது சூரிய குலத்துல பிறந்திருக்க. சரி. பொய் சொல்லப்படாது. அதனால் நீ யார் குலத்துல பிறந்திருக்க? சூரிய குலம். பொய் சொல்லா மன்னன் ஹரிச்சந்திரனுடைய குலம். சரி. அதனால பொய் பேசப்படாது. நானா பொய்யே பேச மாட்டேன். எது கேட்டாலும் தாரே. பொய்யேங்கிற வார்த்தைக்கு இங்க இடம் இல்ல. சுவாமி, உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? என்ன கேட்டாலும் தருவீர்களா? நாடு வேணுமா, நகரம் வேணுமா, பொன் வேணுமா, பொருள் வேணுமா? வேண்டாம். எதுவுமே வேண்டாம். தாடகை மலையிலே வேள்வி நடத்தி வந்தேன். சரி. அந்த வேள்வியை அணைத்து விட்டாள். சரி. இன்னும் குறை கட்டைகளை வைத்து இன்னும் ஒரு வேள்வி நடத்த வேண்டும். சரி. அதற்கு நான் வேண்டுமா? வேண்டாம். இல்ல பணம் காசு வேணுமா? வேண்டவே வேண்டாம். எனக்கு உன்னுடைய அரண்மனையிலே இருக்கிறானே உன் மகன், சரி, ராமனை அனுப்பி வை. என் ராமனையா? சுவாமி, என்ன? எது கேட்டாலும் தாரை. என் பிள்ளைய மட்டும் கேட்காதீங்க. என் பிள்ளை 3 பிள்ளையும் கூட்டிக்கிட்டு போங்க. 3 பிள்ளை எனக்கு வேண்டாம். 3 பிள்ளையும் ஒரு கண்ணு. சரி. மூத்த பிள்ளை ஒரு கண்ணு. அதனால மாட்டேன். தசரதா, என்ன இவ்வளவு நேரத்துக்குள்ள வாக்கு மாறுது பத்தியா? இப்பத்தான் தாரேன் என்று சொன்னாய். சுவாமி, என்னிடம் சத்தியம் வாங்கினாய். சின்ன குழந்தை. சரி. அவன் பாலனை வச்ச பாலே ஊர்கள் செய்ய அறிய மாட்டான். ஹரிராமன் ஸ்ரீராமனோ அயோத்தியே ஆண்ட ராமன். அயோத்தி ஆண்ட ராமா
என்ன என்ன இப்போ பிள்ளையை அனுப்புதியா அனுப்பலையா? முடியாது முடியாது. சரி விடு. சரி இனி உன்கிட்ட பேச எனக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போ என்ன செய்ய போகிறாய்? விஸ்வாமுத்திரர் அரண்மனையை விட்டு வெளியில வந்துட்டார். சரி மறுபடி உள்ள யார் போறா? யார் போறா? ரெஜிஸ்டர். சரி சுவாமி வாருங்கள் என்று அழைத்தார். சரி தசரதா என்ன வருகையெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. சொன்ன வாக்கத்தான் எல்லாம் வாய்ச்சவடாலு. அம்மா வாய்ச்சவடால் எல்லாம். சுவாமி என்ன என்ன சொல்றீங்க? தசரதா என்ன உன்னுடைய அரண்மனையில இருந்து வெளியில போறது யாரு தெரியுதா? யார் என்று தெரிகிறதா? விஸ்வாமுத்திரர். சரி அதற்கு இப்ப என்ன? என்ன கேட்டார்? சரி என் மகன் ராமனை கேட்டார். ஆமா நீ என்ன சொன்ன? தர முடியாது என்று மறுத்தேன். அதற்கு முன்னால் என்ன சொன்ன? சத்தியம் செய்து கொடுத்தேன் தாரேன் என்று. சூரிய குலத்துல பிறந்த பிள்ளை இப்படி சொல்லலாமா? போய் சொல்லவே தசரதா என்ன விஸ்வாமுத்திரரை அழைத்து வா. சரி மகன் ராமனை துணைக்கு அனுப்பி வை கொண்டாங்க அப்படின்னு சொன்னார். கர்ச்சிப்ப கொடுங்க. ஹரிராமச்சந்திர பூபரி அழைத்து கொடுத்தாரே. ஹரிராமனை அழைத்த போது ஆமாம்மா. அப்பா என்ன ஹரிராமன் எங்க இருக்காரோ அங்குதான் எனக்கு அயோத்தி. அப்படியா? அப்படின்னு இளைய பிள்ளை சரி லக்ஷ்மணனும் கூட போறாரு. சரி 2 குழந்தையும் போயாச்சு. ஆமா அம்மா 2 பிள்ளைகளை கூட்டி வந்து என்ன ஏது செய்வாரா மாணவன மாறியலை உரை நல்ல கட்டைகளை மணமாறியில வளர்த்தாரை நாகமாறு வளருரையா வளரும் ஒரு நேரத்தில பார்த்தாளை தாடகையா வளரும் ஒரு நேரத்தில பார்த்தாளை தாடகையா தாடகை மீண்டும் குரக்கட்டைகளை வைத்து சரி இந்த விஸ்வாமுத்திரர் என்ன செய்தார்? யாகம் நடத்துறார். சரி வேள்வி எரியுது. எரிஞ்சு கொண்டிருக்கிறது. புகைக்காடு அங்க மறுபடியும் வருது. மறுபடியும் புகை. ஆமா சரி மறுபடியும் தாடக வாரா அதே ஆக்ரோஷமா கோபத்தோட வருகிறா. அப்போ இங்க விஸ்வாமுத்திரர் வேள்வி நடத்துறாரு. சரி பக்கத்துல 2 பிள்ளைங்க இருக்காங்க. கண்டிப்பா. ஆமா ராமா என்ன அதோ வாராப்பார் தாடகை. சுவாமி என்ன நீங்கள் நடத்துங்கள் ஐயா. நான் பார்த்துக் கொள்கிறேன். சரக்கூடம் கட்டி உட்கார்ந்து இருக்காங்க. சரி அப்ப தாடக அங்க இருந்து வந்த உடனே சரி பிள்ளைய பார்த்த உடனே என்ன சந்தோஷமா இருக்கா. 2 குழந்தைங்களை பார்த்தோன்னே ஆஹா ஆமா இவ்வளவு ஒரு அழகா இருக்கானே. இருவருக்கும். ஆனா சின்ன பையனா போயிட்டான். ஆமா இல்லன்னா நான் கட்டிக்கிடுவேன். என்ன ஒரு மனக்கோட்டை ச அழகா இருக்கான்ல. ஒரு வரமுறை வேண்டாமா? ராமன் அவள அழகா இருக்கான். ராமன் அவளோட தாடக ஆசைப்படுதா? அததான் சொல்றேன். ஒரு மரமுறை வேண்டாமா? அவ ஒரு அரக்கி. அழகான ராமர் மேல போய் ஆசைப்படலாமா? அப்பேற்பட்ட ஹரிராமச்சந்திர பூபதி அவ்வளவு ஒரு அழகு. அப்பேற்பட்ட அழகு அந்த அரக்கிக்கு கூட இவரை பிடிக்கி. ராமர் பச்சை வண்ண பட்டு கட்டி அழகா வந்திருக்கிறார். பச்சை நிறம். சரி வாய் பகலம். ஆமா நீல அப்படியே ராமன் 3. இப்பவும் சேரி எடுக்கும் போது ராமர் பச்சை கலர்ல தாங்கன்னு கேட்போம். அழகா இருக்கும். அதுக்கு நம்ம சீதை மாதிரி இருக்கணும். அதான் அப்படின்னா ராமர் பச்சை கலர்ல எடுத்து கட்டலாம். அப்படியா? ஆமா. மைனி சீதா என்ன அழகுல இருக்கா. என்ன அழகு பிறகு. ஆமா. அப்போ ராமன் பார்த்தாரு. என்ன சுவாமி நடத்துங்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன். சரி என்ன என்னடா சின்ன பிள்ளைகளா இருக்கிய? ஆப்பிள் பழம் போல இருக்க. சரியான கண்ணு. அப்படியே எடுத்து வாயில போட்டுருவேன். உன்னை வாயில எடுத்து பழமாட்ட இருக்க. உன்னை உரிச்சு தின்றுவேன். வாயில போட்டுருவேன். சரி எந்திரிச்சு போ. எந்திரிச்சு போகணுமா? தாடகை கோபத்தோடு சொல்றா. எந்திரிச்சு போகணுமா? அப்பன் சொல்லும் போது சரி ஹரிராமன் பார்த்தார். என்ன செய்தார்? அம்மா என்ன ஏன் இந்த ஆக்ரோஷம்? இதற்கு இந்த கோபத்தை குறையுங்கள்.
சாந்தமாகுங்கள். சாந்தமா ஆக மாட்டேன். நான் ஆக எந்திரிச்சு மாட்டேன். போயிரு. கோவத்துல வாய்க்கு வந்தபடிலாம் வரும். அப்ப தாடகை கோபம் விட்டா பத்தியா? சரி. வார்த்தை தகராளா விடுதா? சரி. ஹரிராமச்சந்திர பூபதி வானத்தை எடுத்தார். ஆமா. இவ பேசின வார்த்தை ஆமா தாங்கல. தாங்கல வானத்தை எடுத்து அப்படியே ஏவுலா. அது கோபத்துல என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரியாது. அம்ராக்குட்டுக்குள்ள இருந்த பானம் சரி அப்படியே தாடகையால் மார்பிலே பட்டது. சரி. அந்த இடத்திலே அடியற்ற மரத்தை போல் சாய்ந்தாள். போதும். அதே அம்ராக்குட்டுக்குள்ள சரி அந்த ராமர் பானம், ராமர் பாலம், அதாவது என்னம்மா அசுத்தம் சரி இருக்கக்கூடிய பானம் 7 கடல்ல போய் சரி மூழ்கி மூழ்கி சுத்தம் செய்து சரி அம்ராக்குட்டுக்குள்ள வருது. திரும்பி வந்து சேர்ந்துருச்சு. ஆமா. ஏன்னா அவ்வளவு பவர். அடுத்து மாரிசனும் சுவாகும் எங்க அம்மா எங்கன்னு தேடுதான். சரி. டேய் ராமா, என்ன இதெல்லாம் உன் வேலை தானே? ஆமா. எங்க அம்மாவை எங்கடா? அதட்டுதான். அப்ப மாரிசனை பார்த்தார். சரி. அப்ப சுவாக இருக்க மத்தியில ஆமா ஆமா மாரிசனுக்கு ஒரு அம்பு அப்படியே போட்டார். சரி. கொண்டு போட்டு ஆமா மறுபடியும் ஆமா அதே அம்பரா கூட்டுக்குள்ள வந்து சேர்ந்துருது. சேருது. ஆமா. அசுத்தம் செய்து சுத்தம் செய்து வந்து சேர்ந்து விடுகிறது. அதாவது அசுத்தமா இருந்தது. ஆமா. இப்ப சுத்தம் செய்து வந்தது. அசுத்தமாக இருந்தது. சுத்தம் சுவாக செய்து வந்து எங்க போனோம்னே தெரியல. ஆமா. அப்பேற்பட்ட ராமன். ஆமா. அப்ப தான் விஸ்வாமுத்திரர் சொல்றாரு. என்னமா சொல்லுகிறார்? ஏ ராமா, ஏ ராமா, உன் கைவண்ணம் எங்கே கண்டேன்? உன் கைவண்ணம் இங்கே கண்டேன். உங்க அப்பா சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டாரடா. ஆமா ஆமா சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டாரப்பா. ஆமா ஆமா அப்படின்னு சொன்னார். ஆமா. அயோத்தியிலே ஹரிராமச்சந்திர பூபதி எல்லோரும் இருக்க. சரி அம்மா. அப்படி இருக்கும் போது அம்மா, அதாவது இனி மிதிலைக்கு போனோம். கண்டிப்பா. மிதிலை மாநகரில் யாரு யாரு? ஜடகர மகாராஜனோ சரி தாமிரபரட்டியா சரி அம்மா 2 பேர்களும் ஆண்டு வர்றாங்க. ஆண்டு வருகிறார்கள் இருவரும். அவர்களுக்கு ஒரு பிள்ளை இல்லை. சரி. அப்ப இதுவும் தேவரகசியம் பேசி சரி சீத்தாளை சரி சிறு பிள்ளையாக்கி அம்மா அவளோடு இந்த வில்லு இருக்கு பத்தியா தனுசு. ஆமா தனுசு. இந்த வில்லையும் அம்மா ஒரு பெட்டகத்துக்குள்ள அடைச்சு விட்டாச்சு. சரி அம்மா. இந்த வில்லை யார் வளைக்கிறாங்களோ, யார் வளைக்கிறார்களோ இந்த பெண்ணு சரி சீதா அவர்களுக்கு மனம் முடித்து கொடுப்பேன் என்று வாக்களித்தார். வாக்களித்தாங்க. ஓலை எழுதி அனுப்பியிருக்கார். ஆமா. அந்த காலத்துல ஓலை, இந்த காலத்துல போன், கைபேசி. தாயார் சீதை பெட்டகம் சரி ஆனை மீனும் குதிரை மீனும் ஆடி ஆடி கொண்டு வருகிறது. சரி அம்மா. பெட்டகம் வரக்கூடிய நேரத்தில் ஆமா அதாவது என்ன என்ன இங்க இருக்குது யாரு? ஜனகர். யாரு யாரு? ஜனகர். ஜனகர் வந்து சரி ஏர் பூட்டி தங்க கொழு கொண்டு சரி அம்மா வயக்காட்டுல உழுவுதாரு. சரி. அதாவது என்ன? முத்து பகலம் வைடூரியம் கோமரேகோ ஆணிமுத்து. சரி அம்மா. இந்த முத்துக்களை அம்மா இதெல்லாம் அப்படியே வச்சு சரி விதைச்சு அம்மா அதுல வந்து இவங்க எல்லாம் வேலை பார்த்து சாப்பிடக்கூடிய ஆள்க. அப்ப அங்க இருந்து வந்தாரு. சரி. இந்த கொழுவுல வந்து அம்மா பெட்டகம் தட்டுது. சரி அம்மா. பெட்டகம் ஏற்கனவே ராவணன் கையில கிடைச்சது. கண்டிப்பா கொன்னுருவான்னு சொல்லி விபூஷணை மறுபடியும் ஆத்துல விட்டுட்டான். சரி. பெட்டகத்தை எடுத்து வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார். பிள்ளைய பார்த்தாங்க. அம்மா அம்மா அழகா இருக்கா. என்ன ஒரு அழகு! சீதா லட்சுமி ஜானகி. சரி. பிள்ளை எடுத்தாளே சும்மா இருந்தாளா? இல்லவே இல்லையம்மா. வாரி நல்ல எடுத்தாள் வலது கண்ணோ முத்தமிட்டாள். வாரி நல்ல தான் எடுத்தாள் வலது கண்ணோ
நினைத்ததினால் ஆமா பூமாதேவி சீதாதேவி ஜானகி என்று பெயர் கொடுத்தார்கள். சரி அம்மா. அன்னலட்சுமி சரி. அதிர்ஷ்டலட்சுமி அதிர்ஷ்டலட்சுமி இப்படி பெயர்களோடு வளர்ந்து வருகிறாள். சரி அம்மா. பிள்ளைக்கு வயசு 5 வயசாச்சு. சரி. 6 வயசாச்சு. ஆமா. அரிய கலை கற்றுணர்ந்தாள். கண்டிப்பாக. பிள்ளைக்கு வயசு 17. 17. பூத்து நிறைந்தாள். புஷ்பவதி அடைந்தாள். ஆளாகி இருக்கா அம்மா சீதா. சரி. இந்த அம்மா சீதா வளர வளர ஆமா இந்த வில்லு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆமா. சரி. அப்ப வில்லு வளர்ந்து கொண்டிருந்தா சும்மா இருக்குமா? முடியாது முடியாது. ஆமா. ஆமா. பிள்ளையும் வளர்ந்துகிட்டே இருக்கலாம். வில்லும் வளர்ந்து கொண்டே இருக்கு. காலாகாலத்துல திருமணம் செய்து வைக்க வேண்டும். பட்டம் தப்பினால் சரி பனங்கிழங்கும் நாராயிரும். நாராகிவிடும். ஆமா. சரி. வயசு போயிட்டுனா ஒண்ணும் செய்ய முடியாது. முடியாது முடியாது. சீதாளுக்கு கல்யாணம்னு சொன்ன உடனே ஆமா இப்ப இந்த வில்லு வந்து யாரெல்லாமோ விளைக்கிறாங்க. ஆமா. யாராலையும் விளைக்க முடியல. முடியல முடியல. இது எப்பேற்பட்ட வில்லு தெரியுமா? எப்பேற்பட்ட வில்லம்மா. என்னென்ன கிடையாது. வில்லு விளக்கன்னா ஒரு ஊரு 2 ஊர்ல இருந்து இல்ல. சரி. அங்க ஆரிய நாட்டு மன்னன் அசைக்க முடியவில்லை. நாட்டு மன்னர் நாட்டு மன்னர் தூக்க முடியவில்லை. நாட்டு மன்னர் நாட்டு மன்னர் தூக்க முடியவில்லை அம்மா. பாண்டிய நாட்டு மன்னர் பார்க்க முடியவில்லை என்றார். நாட்டு மன்னர் ஈழ நாட்டு மன்னர் இழுக்க முடியவில்லை என்றார். ஈர நாட்டு மன்னர் ஈர நாட்டு மன்னர் கேட்க முடியவில்லை அம்மா. ஆரிய நாட்டு மன்னன் வந்து அசைக்க முடியல. முடியல முடியல. ஈழ நாட்டு மன்னன் வந்து இழுக்கான். முடியல முடியல. முடியல. முடியாது. தொழுவ நாட்டு மன்னன் வந்தான் தூக்க முடியல. தூக்க கூட முடியாது. யாராரையும் முடியல. முடியாதே முடியாது. அப்ப சீதா வளர வளர வில்லு வளருது. சரி. அப்படி இருக்கும்போது ஆமா ஹரிராமச்சந்திர பூபதி ஆமா ராமர் லட்சுமண விஸ்வாமுத்திரர். சரி அம்மா. சுவாமி என்ன இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? போவும் போவும் நடந்து வாப்பா. ஓ, தெரியுது பாரு. என் கூடவே வா, நான் சொல்றேன். இதுதான் மிதிலை மாநகரம். இதுவா? ஆமா. சரி. சுயவரம் வச்சிருக்காங்க. சுயவரம் வைத்திருக்கிறார்களா? சுயவரம்னா அங்க கல்யாணம் நடக்க. கல்யாணம் என்று அர்த்தம். நம்மளும் அதுல கலந்துக்கிடுவோம். வாங்க வாங்க போய் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு வராரு. சரி. பிள்ளைகளை கூட்டி வரும் பொழுது ஆமா அம்மா சீதா என்ன தோழி பெண்களோடு சரி 7 வர்ணம் தீட்டிய பந்து. 7 வர்ணம் தீட்டிய பந்து, அதாவது பூ பந்து மாதிரி ஆமா போட்டு விளையாடுதா. ஆமா இந்தங்க பாருங்க. ஆமா கேட்ச். கேட்ச் இங்க இருந்து நான் போடுறேன். அதான் அங்க அப்ப இருந்து அந்த போடுங்க. பந்தை எப்படி விளையாடுதா தெரியுமா? எப்படி எப்படி அம்மா விளையாடுறாங்க? அம்மா சீதா தேவி அடித்த பந்தை நீலமாலை எடுத்த நீலமாலை அடித்த பந்தோ நீலமாலை அடித்த பந்து சொர்ணமாலை எடுத்தாரே நீலமாலை அடித்த பந்து நீலமாலை அடித்த பந்து சொன்ன மழை இறக்குதையா. ஒருத்தருக்கு ஒருத்தர் பந்தடிச்சு விளையாடுதாங்க. சரி. இப்படி விளையாடி கொண்டிருக்கும் போது ஆமா சீதா வந்து ஆமா பந்தடிச்சு விளையாடுதா. சரி. அந்த பந்து யார் யார் மேலே போய் விழுந்தது? ராமன் வந்துகிட்டு இருக்காரு. அங்கிருந்து மூவரும் நடந்து வருகிறார்கள். அதுல அந்த பொசம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா வலது பொசம். வலது பொசம் தோள் பட்டை. பொசத்துல போய் விழுந்தது. ஆமா இடது பக்கம் உங்களுக்கு விழுந்திருக்கும். வலது பொசத்துல ஆமா. விழுந்துச்சு பத்திலா. சரி. ராமன் எடுத்து எரிதாரு.
ஏறெடுத்து பார்க்கிறார். அங்க யாரெல்லாம் நிக்கா? யாரு அங்க மாடியில நின்னு பந்து அண்ணலும் நோக்கினாள், இவரும் நோக்கினாள். கண்ணும் கண்ணும் கலந்தது, மனம் கொள்ளை போனது, காதல் மோகம் வந்தது. சரி இழுத்தக்க செய்யா அப்படின்னா 2 பேத்துக்கும் காதலிக்க ஆசை வந்துட்டு இருவரும் காதல் திருமணம் செய்து கொள்ள எறும்புல இருந்து எல்லாம், அதாவது 50 வருஷத்துக்கு முன்னாலே அப்படி நடந்திருக்கு. அப்பவே இப்ப அப்படி பிள்ளைகளை லவ் பண்ண சொல்லியா கொடுக்கணும். அந்த காலத்துல காதல்லாம் அதான் சால்ற கொலுசை போட்டிருப்பாங்களாம். சால்ற நம்ம ஏரியாவில் சால்றம்போம். சரி, அது வந்து நிறைய மணிமுத்து வச்ச கொலுசு. ஆமா. 5 தெருவுக்கு அங்க போய் இந்த பிள்ளை தண்ணி எடுக்க போச்சுன்னா முருகேசு வீட்டுக்குள்ள இருந்து பாப்பாராம். யாரு? இந்த முருகேசு இல்ல, எங்க ஆளு, எங்க மாமா பையன். அந்த காலத்துலயும் அப்படித்தான். இப்போ வந்து மாறிட்டு, இப்போ ஒன்னும் சொல்லுத மாதிரி இல்ல. அப்போ அப்படி பாப்பாங்களாம். ஏன் என் அத்தை மக வார அந்த கொலுசு சவுண்டு அவ தான் போட்டிருப்பா. அந்த காலத்துல கொலுசு வாங்குறதே அதிசயமா. டிவி இருக்குது அதிசயம். டிவி ஆமா. இப்ப எல்லாரும் வீட்லயும் டிவி சுவத்துல மாட்டி வச்சிருக்காங்க. இப்ப எல்லாம் கை வந்த கலை, எல்லாம் டிவி செல்லு எல்லாம் அத்துபடி. அதான் நானும் பணக்காரன் தான். அதான் நீ 7 மாடி கட்டு, நான் 12 மாடி, நான் 8 9 மாடி கட்டுதேன். நீ 10 லட்சத்துக்கு வீடு வாங்கு, நான் 11 லட்சத்துக்கு உனக்கு சூனியம் வைக்கேன். இப்போ அப்படித்தான் காலம், அப்படி போகுது. யுகம் கலியுகம். நீ இந்த செட்லயா படிக்க? ஆமா. நான் போய் சேர்ந்தேன் பாரு அந்த செட்டு. என்னத்த சொல்ல, போட்டி போட்டு வாழலாம் நினைச்சே பார்க்கல. நான் நினைச்சு பார்க்கலாமா? சரி, அந்த பிள்ளை இப்படியான்னு. சரி சரி, போட்டி போட்டு வாழலாம். போராமை மட்டும்தான் இருக்கவே இருக்கக்கூடாது. அது இல்லைன்னா முன்னேறலாம். ஆமா, அவ்வளவுதான். நீ படிக்கியா நான் படிக்கணும் பாட்டு, அவ்வளவுதான். போட்டி போட்டு படிக்கணும். ஆமா, அதுதான் தொழில். சரி, இப்படி வளர்ந்துட்டாலேன்னு போராமப்படக்கூடாது. அதே போல சரி அம்மா பார்த்தா, ஆமா, சீதாளுக்கு ஆசை வந்தது. இரு மனமும் கொள்ளை போனது. இரு மனமும் ஒரு மனமாய் ஆயிட்டு. அதான் சைட்டு. அப்படியா? ஆமா, பூ பிச்சு பிச்சு பாடு. சைட்டு. அதுக்கப்புறம் அது காதலா மாறும். சைட்டுங்க, அவர் ரைட்டுங்க, இப்படிதான் இருக்கும். அவர் வலதுங்காரு, இவர் இடதுங்காரு. அதான் இவருக்கு என்ன எல்லாம் வலது புறமா தான். சரி, இந்த அம்மா பார்த்தா என்ன அழகா இருக்காருல ராமன். அம்மா ஏடி என்னடி, அதோ 3 பேர் வராங்களே, இதுல ராமன் யாரு? அங்க பாரு, பச்சை பச்சை. ஃபர்ஸ்ட் வாரது சின்ன பையன் லட்சுமணன். ஃபர்ஸ்ட் ஆமா, வாரது சின்ன பையன். சின்ன பையனா? லாஸ்ட் வாரது தாத்தா. தாத்தா வாடி. நடுக்குல வாரது மாணிக்கம். ஐயோ, அதுதான் என் தங்க மாணிக்கம். அதான். ஆமா, அழகா இருக்கான்ல. அவரை பார்க்காத, அவர் என்னோட ஆளு. நல்லா இருக்காரா? என்னோட ஆளு. ஆமா, நீ பார்க்காதடி. சரி சரி, எனக்கு வேண்டாம் தாய். வேண்டாமா? அப்படி சொல்லி இருக்கும் போது உங்களுக்கு தான் திருச்செந்தூர் அந்த இருக்குல்ல, சுயவரம் பக்கத்து கூட்டத்துல எல்லா மக்களும் இருக்காங்க. சரி, வலது தொடையில விஸ்வாமுத்திரர் வச்சிருக்காரு ராமனை. இடது தொடையில யாரு? விஸ்வாமுத்திரர் தாடிக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காரு 2 பிள்ளையும். இந்த வில்ல வழக்கை யாராச்சும் வர்றீங்களா? நான் வாரேன் நீ வாரேன் போட்டி போட்டு வளைச்சுதான் பாக்காங்க. தூக்குங்க, வேணா தூக்கி விடுங்க. தூக்குதேன். முடியல. அப்படியே ஹரிராமச்சந்திர பூபதி பார்த்தார். சரி, இந்த வில்லானது, ஆமா, தனுசு, ஆமா, ஒரு பெண்ணோடு பிறந்தது. ஒரு பெண்ணோட பிறவி செய்து வந்தது. கைட்ட தூக்கவா முடியாது. சபையோருக்கு ஒரு வணக்கம். வணக்கம். அப்படியே பானத்தை அப்படியே வில்ல தொட்டு கும்பிட்டாரா? என்ன ஒரு பணிவு. வலது கால், ஆமா, வேறு விரல வச்சு ஒரு அமுக்கு. சரி, வில்லு கைக்கு வந்துட்டு. ஏன் அப்படி? ஆமா, அதான் ராமர். அவர் கைட்டாலும் தூக்கலையே. தூக்கல. சபை வணக்கம் சொன்னாரு. சரி, மக்களுக்கு எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? யாரோ விசில் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆமா, வந்திருக்கும்ல, தூக்கம் கலைஞ்சிருக்கும் பிள்ளைக்கு. சரி, அப்ப கால் வச்சு பெருவரல தட்டினாரா? ஆமா, வில்லு கைக்கு வந்துட்டு. வில்லு கைக்கு வந்துருச்சு. 2 ஒரு நொறி, ஒரு மொடி நொடிச்சிட்டாரு. சரி, எல்லாரும் எந்திரிக்காங்க. எந்திரிச்சாச்சு. இந்த தாடிகாரம் போட்ட ஓடு இல்லை ஓடித்து விட்டாயா, ஈசக்காரம் போட்ட ஓடு, ஈசக்காரம் போட்ட ஓடு, மலர் வில்லை வைத்து விட்டா, பச்சைக்கார போட்டு போடு, அந்த காரை போட்டு போடு,
மீசக்காரன் போட்ட போடு. அப்படி என் காதுல விழல. நீ பச்சைக்காரங்க. ஆமா, என் காதுல அப்படித்தான் விழுந்துச்சு, அப்படித்தான் படிச்சேன். தாடிக்காரன் போட்ட போடு. சரி, தமையன் வெள்ளை அதெல்லாம் கரெக்டா விழுந்துச்சு என் காதுல. ஏடா என்ன என்ன இது? என்ன என்ன இந்த கிழவன் சொக்குப்படி போட்டுட்டானா? ஏதோ சூழ்ச்சி நடக்கிறது. சும்மா நீ பாட்டு ஒடிச்சிட்டு போற. ஏதோ மாய மந்திரம் இருக்கிறது. நாங்க விளக்கத்தானே சொன்னோம். ஆமா, நீ ஒடித்தே விட்டாய். நாங்க ஒத்துக்கிட மாட்டோம். இது ஏதோ செல்லாது கல்லாட்டம். உடனே ஒரு மாலை எடுத்தார். கோடை திரும்ப இருந்து போடுங்க. கோடு மாலை எடுத்து புரோட்டா. அப்படியே மாலை எடுத்து யார் கையில் கொடுக்காங்க? யார் கையில? என் தாயாகிய சீதா தேவி கையில. சீதா ஆமா. பார்த்தாள். என்ன, இந்த மாலை யார் கழுத்துல விழணும்? யார் கழுத்துல விழ வேண்டும் என்று. ஆமா, நீர் நீட்டி நீட்டி தான் உமர் கழுத்து இப்படி இருக்கு. ஓட்டக்கச்சிவிங்கனாக்கா இப்படிதான் நீட்டி இருப்பீர் போல. உட்கார அதுல ஒரு தாத்தா, சரி சீக்கிரம் விளக்கியெல்லாம் நேராச்சு, சாப்பிட்டு எடுக்க போறேன். ஆமா அப்படிங்காரு. நீட்டு விட அளவு இருந்திருக்கு. ஏன்னா வயிறார சாப்பாடு தருவாங்கல்ல. கண்டிப்பா. அதே எனக்கு போதும் 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 போதும். யார் விளக்க போறா? ஆமா அப்படின்னு சொல்ல, சரி யாராலையும் முடியல. ராமனை நம்ப மாட்டிக்காங்க, நம்பவே மாட்டாங்க. ஒடிச்சிட்டான்ல. ஆமா, இதுல ஏதோ மந்திர தந்திரம் வாய விச்சை இருக்கிறது அப்படி என்று சொல்லி, சரி ஹரி ராமச்சந்திர பூபதி மறுபடி என்ன செய்தால் தெரியுமா? என்னம்மா? சீதாதேவி எறிந்த மாலை ஹரி ராமங்களுக்கு வீண அன்னையவள் எறிந்த மாலை, அன்னையவள் எறிந்த மாலை ஹரி ராமன் கழுத்தில் வீண எரிந்த மாலை ஸ்ரீராமன்களுத்திலே விழுந்தது. சரி, அன்னையவள் எரிந்த மாலை ஹரிராமன்களுத்தில் விழுந்தது. சரியம்மா. தாயவள் எரிந்த மாலை யார் தமையன் ராமன்களுத்திலே விழுந்தது. சரி, உடனே எல்லாரும் இருக்காங்க. ஆமா, சீக்கிரம் கல்யாணத்தை முடிங்க போவோம். உடனே சரி ஓலை எழுதினார்கள். சரியம்மா. அந்த காலத்துல என்ன காலில் யார் காலில் கட்டி விடுவாங்க? புறா காலில். அப்படியா? நல்லா இருக்கு. இந்த வியாபாரத்துக்கு எப்ப சேர்ந்தாரு? அதானே, அதாவது அயோத்தியில அதிரதன் மகனாகிய தசரதர். சரியம்மா. தசரதனுடைய மகனாகிய சரி ஸ்ரீராமனுக்கும் ஆமா ஜனகாபுரி வட்டணத்துல, ஆமா அதாவது மிதிலை மாநகரில ஜனக மகராஜன் சரியம்மா தாமரபுரட்டி பெற்றெடுத்த ஒரே மகள் ஜானகி. சரி, சுயவர வச்சிருக்கோம். சுயவரம் வைத்திருக்கும் அனைவரும் வருக, ஆதரவு தருக அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஓலை போயிடுச்சு. உடனே இந்த ஓலை எங்க வருது? அங்க அப்ப அந்த ஓலை எழுதுறதுக்கு அப்புறம் தான் இங்க இந்த பூலோகத்தில் கல்யாண பத்திரிகை அது. அப்படியா? ஆமா. நல்லா இருக்கா? சரி வச்சுக்கோங்க. அயோத்தியில இருந்து வாசிக்காங்க. என்ன மகன் ராமனுக்கு கல்யாணமா? ஆமா. என் மகன் ஸ்ரீராமன் சின்ன பிள்ளையா போனானே, இப்ப வாலிபமாயிருப்பான் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் ஆவலோடு. அப்ப ராமர் கல்யாணம், காதல் திருமணம். ஆமா. சரி, அப்பா யானை படை, குதிரை படை, சேனை படை, ஒட்டகம் எல்லாம் படைகளோடு வராங்க. சரி, அவ தம்பி என்ன அதாவது யாரெல்லாம் வர்றாங்க? யாரா வர்றாங்க? அதாவது ராமர் லட்சுமணன் இங்க இருக்காங்க. சரி, பரதன் சத்ருக்கன் அவ அம்மாமார் 3 தாய்மார்கள். சரி அம்மா. கோசலை, கைகேசி, சுமித்ரா. சரி, மற்ற இருக்கக்கூடிய படைகள் ஓடு வந்தார்கள். ஆமா. சீதாளுக்கு ஸ்ரீராமனுக்கும் கல்யாணம் சொன்ன உடனே சரியம்மா பந்தல் அலங்காரம் பார்க்கவே ரொம்ப பிரமாதம். அப்போ என்ன மாதிரி பந்தல் அலங்காரம்? இதே மாதிரி ஏற்றி வைத்தார் புஷ்பத்தால் அலங்கரித்தார். ஆமாம்மா. பந்தலிட்ட கால்களுக்கு பவளத்தால் அலங்கரித்தார். சரி, இப்படி அலங்கரிக்க ஸ்ரீராமனுக்கு சரி, அதாவது சொல்லட்டும்,
மாப்பிள்ளைக்கு அலங்காரம் பண்ணணும்ல. அது கூட நடக்கல, ஜாலியா பட்டு இருக்கட்டும். வேஷ்டி, சரி, நேரியல் துண்டு, துண்டு, தலையில கிரீடம், கிரீடம், மைனர் சங்கிலி, சங்கிலி, கணையாளி மோதிரம். சரி, அழகா இருக்காரு. ஆமா, பேர்பட்ட அழகோ அழகு. அடுத்து சீத்தாள அலங்கரிக்கணும். அம்மா அலங்கரிங்க. உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும். ஆமா, என் அம்மா சீத்தாளுக்கு நகையில் அட்டெல்லாம் சொல்லவா வேணும்? சொல்லவா வேணும். ராமர் கலர் பச்சை. சரி, சீத்தாளுக்கு பட்டு புடவை அவர் கலர்லயே ரோஸ் கலர்ல பாடுறு. ஆமா இருக்கும். இது ரோசாயாவும் இது ரோஸ் இல்ல, அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேயாம். அதான் இது ரோசாங்க ஆரஞ்சு பார்த்து சொல்லிருவேன். இன்னொரு டைலாக் இருக்கு, நாளை சொல்லுவியா? நாங்க அங்க போய் சொல்லுங்க, ரூம்ல போய் சொல்லுங்க. சரி சரி, தனியா சொல்லுங்க. அப்ப இந்த அம்மா சீத்தாளுக்கு உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் அலங்காரம் பண்ணணும். சரி, அப்ப என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? என்னெல்லாம் அலங்காரம் செய்தார்? சடை பிள்ளை, சடை பிள்ளை, சடை குச்சி, சடை குச்சி, அக்கொடித்த தாளமோ விட்டு, தாளம் பூவும் இட்டு, நெத்திக்கு நல்ல சுட்டி, நெத்திக்கு நல்ல சூட்டி, நிலவும் பிறையும் அணிந்து, நிலவும் பிறையும் அணிந்து, முக்கூத்து விழாக்கோடனா முத்தோவர் ரத்தினத்தா மாட்டி, மரத்தினங்கள் மாட்டி, காது நல்ல தோடுடானை கொலுசு கண்ணாடி வளையல், கொலுசு கண்ணாடி வளையல், ஏந்திரையால் இடுப்பாதி இல்லை ஏற்ற ஒட்டியானமா, ஏற்ற ஒட்டியானம்மா, ஐந்து நல்ல விரலுக்கும் அழகான கணையாளி, அழகான கணையாலே, பத்து நல்ல விரலுக்கும் பறைக்கம் போல கணையாளி, பதைக்கம் போல கணையாலே, ஆடகா ஆடகா, தண்டை தண்டை, கொலுசு கொலுசு, முன் தாங்கி முன் தாங்கி, பின் தாங்கி, பின் தாங்கி, தாலி தவற வீலே மோதல், அவனுக்கு தாலி தவற வீலே மோதல், தங்கு தாலை அலங்கரித்தா, தாலி தவற வீலே முதல், தாலி தவற வீலே முதல், தங்க தாலை அலங்கரித்தா, தாலியும் பீலியும் வீட்டுக்காரர் போடுவாரு. ஆமா ஆமா, வெட்டி மெட்டி. மெட்டி. ஆமா, ஒரு பக்கத்து வீட்டுக்காரனை போடுவான். அதானே ஆமா, வீட்டுக்காரர் தான் போடுவாங்க. பிரச்சனை வந்துடும். சரிதான். அதனால பிறகு அன்னைக்கே டைவர்ஸ். ஹரிராமச்சந்திர பூபதிக்கும் சீதாளுக்கும் கல்யாணம்னு சொல்லி மாப்பிள்ளைக்கு தோலை வரணும். தோழன் யார கூப்பிட்டு வர? யார கூப்பிட? அங்க இருக்காரு தய தம்பியை கூப்பிடுவோம். ஆரிவள்ளி கையில இலை ஆண்டவனாகிய சிவபெருமான். லிங்கேசா எங்கேயோ போயிட்டான், அவனை கூப்பிட்டுருக்கணும். ஆமா, லிங்கேசா தோழி. தோழி யாரு? தோழினா என் அம்மா. தோழன் என் தம்பி. கைலாசத்துல இருந்து பார்வதி. சரி, மாப்பிள்ளை எந்த பக்கம் இருக்கணும்? எந்த பக்கம் இருக்கணும்? அது முன்ன பின்ன கல்யாணம் நடந்தாதானே தெரியும். இடது பக்கம், இடது பக்கம் இல்ல வலது பக்கம்? இல்ல இடது பக்கம், இல்ல வலது. இப்படிதானே கட்டுவாங்க. தாலியை இப்படியே கொண்டு கட்டுவாரு, இப்படித்தானே கட்டுவாரு. அதான் வலது பக்கம். ஆனா அப்பப்ப பல்டிடுச்சுவா. 8 பேரும் கல்யாணம் முடிஞ்சவிய. 1 2 3 4 5 6 7 யாரு வேலும் கல்யாணம் முடிஞ்சவியலா? 1 2 3 4 5. நீங்க 5 பேரும் எந்த பக்கம் வச்சு தாலி கட்டினீங்க? நீயாவது வலது பக்கம் தாலியை வச்சு கட்ட சொல்லு. ஆமா, நாங்கெல்லாம் இடது சரி, நீங்க எந்த பக்கம்? நான் அது கிடக்கு 4. நீங்க எந்த பக்கம் வச்சு கட்டுனீங்க? நான் கட்டல, அவர் தான் கட்டினாரு. சரி, நாங்க எந்த பக்கம் வச்சு கட்டினீங்க? மோதிரம் மாத்திக்கிட்டோம். ஆஹா ஆமா, நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஆமா, சரிதான். அவர் விடிய காலம் அதாவது விடிய தூங்கல 3 மணிக்கு ஒண்ணு தாலி கட்ட விட்டாங்க. சரி, அவராது 3 மணிக்கு. முருகேசா, நீங்க யாரு கழுத்துல தாலி கட்டினீங்க? நான் ஐயர் கழுத்துல கட்டினேன். ஏன் உங்க மனைவி கொண்ட போட்டு பூ சுத்தி இருந்தாங்க, ஆமா, கரண்ட் ஐயரும் கொண்ட போட்டு பூ சுத்தி இருந்தாரு. ஆமா, அந்த கரண்ட் நேரம் பார்த்து பிரம்ம முகூர்த்தம். ஆமா, அப்ப பவர் கட் ஆகும் கட்டாவும் அந்த ஆட்சியில. ஆமா அதனால தெரியாதனமா நீங்க ஐயர்ல கட்டிருக்கீங்க. ஆமா, நல்ல வேலை. தாலிய தந்தாரா? தந்துட்டாரு. சரி, தங்கத்துல போட்டீங்களா மஞ்ச கயித்துல போட்டீங்களா? மஞ்சள் கயிறுல போட போய் தான் அதனால தந்திருக்காரு. நீங்க தங்கத்துல போட்டிருந்தா தந்திருக்க மாட்டாரு. நீங்க கொண்டு வாடி இருப்பாரு. அவரு கூட தான் வாழ்ந்தாவணும், வேற வழியே இல்ல. தாளத்துக்கார அண்ணாச்சி எப்படி கட்டினாரு தாலி? இப்ப கல்யாணம் பண்ணி சொன்ன உடனே அங்க உறக்கம் தீவிரமாலாம் நடக்கு. அதாவது சரி, கல்யாணம்னு சொன்னதுதான்.
ஆமா. அந்த கல்யாண வீட்டுல ஏன் மேளதாளம் விளங்குது? எதற்காக? அதாவது காத்தியாவுக்கு வந்து 4 பேர் ஆவதவங்க இருப்பாங்க, 4 பேர் ஆவாதவங்க இருப்பாங்க. கண்டிப்பா இருப்பாங்க. அதாவது 4 பேர் அந்த நல்ல விஷயம் நடக்கும் போது சரி அவசகுணமான வார்த்தைகள் கேட்க கூடாதுங்க. கண்டிதான் மேலதாளம். ஒரு ஊரா இருந்தா சரி 4 தெரு இருக்கும், 4 தெரு இருக்கும். ஒரு தெருவுல ஆமா கல்யாண வீடு குதிகோலமா இருக்கும். பேர்பட்டதா இருக்கும். பக்கத்துல அதுக்கு அடுத்த தெருவுல ஒரு தாத்தா ஊரை விட்டு வாழ்ந்துட்டு போயிருப்பாரு. போயிட்டு இருப்பாரு. அங்க என்ன ஊதுவாங்க? சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. தப்பு தப்பு. அதாவது ஆமா ஊருன்னு இருந்தா எல்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும், நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். எந்த விதமான அபசகுண வார்த்தை கேட்கப்படாதுன்னு சொல்லிதான் சரி அந்த காலத்துல நையாண்டி மேளம். நையாண்டி மேளம். இப்ப வந்து விதவிதமா வச்சிருக்கான் செண்டா மேளம். செண்டா தாலி கட்ட முன்ன டங்கு 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 டங்குன்னு போட்டு அடிச்சு விடுதான். தாலி எங்க கெட்ட இப்படி கொண்டுட்டு தான் போறாங்க, அதுக்குள்ள அடிச்சிருவான். பின்னாடி யாரோ புடுங்கி கெட்டுதா. எத்தனை வீடியோ பார்த்திருக்கேன். அதுக்குள்ள இப்படி தூக்கிக்கிட்டு அடிக்கா என்ன நிறையா வருது. ஐயர் மூஞ்சி முட்டை அடிச்சு. ஐயர் அன்னைக்கு கண்ணே தெரியலன்ட்டாரு. ஓ சுவாமி எங்கிட்ட மேல அடிக்காது, அங்கிட்ட அடி வாங்கிட்ட. ஏன்னா பிள்ளைகள் அவ்வளவு பாசத்தோட இருக்காங்க. அப்படி நேராகி வந்தாலும் பிள்ளைகள் இவ்வளவு நேர்மையா வருவாங்க தெரியுமா? என்னத்த நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஆமா அப்பந்தான் சரி கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆமா தாலி மட்டும்தான் கட்டணும். கெட்ட போறாங்க 4 நட்சத்திரம் பார்த்து சரி அரகரா என்று சொல்லி அணிவித்தாரே மாங்கலியா. அரகரா என்று சொல்லி அணிந்தாரே மாங்கலியா. சிவா என்று சொல்லி திருமாங்கல்யம் தான் அணிந்தார். சிவா என்று சொல்லி திருமாங்கல்யம் தான் அணிந்தார். ஹரிராமனானவரும் சீதாளுக்கு மங்கலியம். ஹரிராமனானவரும் சீதாதேவி பெண்ணாளும். 4 நட்சத்திரம் பார்த்து அரகரா சிவா என்று அணிவித்தார் மாங்கலியம். சீதாளுக்கு மாங்கல்யம் தந்துனாரே என்று சரி மங்களகரமாகவே கல்யாணம் முடிந்தது. சீரும் சிறப்பமாக முடிந்தது. அடுத்து இன்னும் 3 பேர் இருக்காங்களே, ஒருத்தருக்கு மட்டும் கல்யாணம் முடிக்க முடியுமா? சரிதான் வாங்க அடுத்து. மாப்பிள்ளைக்கு முடிச்சாச்சு, இன்னும் கூட சேர்ந்தவனுக்கு முடிக்கணுமே. முடிக்கணும் கண்டிப்பா. அடுத்து யார் இருக்கா? யாரு? பரதாழ்வார், சரி சத்ருக்கன், லக்ஷ்மணன் இவங்களுக்கு முறை மதினி இருக்காங்க. அப்ப யார் வந்தால் தெரியுமா? ஊர்மிளா, கீர்த்திகை, மாண்டவி. நாளை ஊர்மிளா, கீர்த்திகை, மாண்டவி. சரி இந்த 3 பெண்ணு இவங்களுக்கு முறப்பொண்ணு. ஆமா யாரெல்லாம் சொல்லுங்க. ஊர்மிளா, சரி மாண்டவி, கீர்த்தி. ஒரு பேரு அந்த கீர்த்தனாவாரு. சரி அங்க படிச்சிட்டு இருக்கா தசவல செட்டு. கீர்த்திகை அதையும் தெரிஞ்சு எல்லாம் கீர்த்தனா எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஒரு ஏன்னா இது வந்து முறை பையனுக்கு 3 கல்யாணம் முடிஞ்சது. சரி கல்யாணம் முடிஞ்சோடனே வயிறார சாப்பாடு. இந்த பொண்ணுங்க பேர்லாம் கரெக்டா அடிக்காரு, என்னன்னு தெரியல. கோவால ஒரு காலத்துல எப்படி இருந்தான்? கல்யாணத்துக்கு ராமர் இப்படி நீட்டிக்கிட்டு இருந்தான் தலைய. அடுத்து சரி கல்யாணம் முடிஞ்சாச்சு. ஆமா இனி அயோத்திக்கு போகணும் கிளம்புவோம். சீதனம்லாம் கொஞ்சமா கொடுத்தாங்க கிடையாது. என் அம்மா சீதாளுக்கு ஆமா இல்ல இருந்து பால் கறப்பதற்கு எருமலாகை பொன்னாளே, எருமமாடு பொன்னாளே, இருந்து மோர்கடைய சாய் பலகை பொன்னாளே, இருந்து பால் கறப்பதற்கு இருபலகை பொன்னாளே. அங்க எப்படி போச்சு? இருபலகை. சரி சாய்ந்திருந்து மோர்கடைய சாய் பலகை பொன்னாலே. பசுமாடு கொடுக்கலையா? பட்டி நிறைந்திருக்கும் பால் பசு செய்தனோ அண்ணா சொல்லல. போனியில இருந்து தான் சொல்லியிருக்கேன். அப்படியா? செட்டி வர சரி ஆண்ட பண்டா 60 பொருள் செய்தனம். ஒரு பாட்டி கொடுத்தாவளே பாட்டி. அம்மா அது அவ அத்தைக்கு. ஆமா பாட்டி எல்லாம் சீதனமா கொடுத்துருக்காங்க. ஆமா அடுத்து என்ன? அயோத்திக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஆமா வர்ற வழியில பரசுராமர் வழிமறிக்கான். சரி ஏ ராமா நின்னு ஏன் முறை பொண்ண சரி ஒரு சுண்டு வில்ல ஒடிச்சு அம்மா கட்டிக்கிட்டு போவியா? ஆமா இந்த ஏன் வில்ல வள பாப்போம்
அவ்வளவுதானே? குடுவில்ல வேண்டாம். எதற்கு? சரி குடு. அப்ப வில்லை வாங்கினார். சரி. இந்த வில்லோடு ஆமா பரசுராமனுடைய பலத்தையும் வாங்கினார். சரி. அவனால கீழே இருக்கான், எந்திக்க முடியல. ராமா என்ன? என்னை மன்னித்து விடு. தெரியாமல் நான் பேசிவிட்டேன். அப்படித்தான் வரக்கூடாது. சரி. எனக்கு பழைய பலன்கள் வேணுமே. அப்படியா? அதாவது கன்னியாகுமரியில இருந்து ஆமா ராமா 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 ராமான்னு சொல்லிக்கிட்டே வா. சொல்லுங்க மகேஷ் அக்கா. குப்புறப்படுத்துக்கோ. ராமா 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 என்று நாமம் சொல்லி பாடுவோம். ராமா 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 என்று நாமம் சொல்லி பாடுவோம். நாவிலே வராது போனால் நல்லவரோடு சேருவோம். நாவினிலே வராது விட்டால் நல்லவரோடு சேருவோம். கிருஷ்ணா 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 என்று பஜனை செய்து பாடுவோம். கிருஷ்ணா 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 என்று பஜனை செய்து பாடுவோம். பஜனை செய்த வராவிட்டால் பக்தரோடு சேருவோம். பஜனை செய்ய வராவிட்டால் பக்தரோடு சேருவோம். ராமா 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 என்று நாமம் சொல்லி பாடுவோம். ராமா 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 என்று நாமும் சொல்லி பாடுவோம். என் நாவினே வராது போனால் நல்லவரோடு சேருவோம். நாவினிலே வராது விட்டால் நல்லவரோடு சேருவோம். அப்பந்தான் பார்த்தான். சரி சரி. கன்னியாகுமரியில இருந்து ஆமா குப்பரப்படுத்து சரி ராமா ராமானு 108 தேரம் சொல்லு. சரி அம்மா. பழைய பலன்கள் உனக்கு வந்து விடும். கண்டிப்பாக. என்னை மன்னித்து விடு ராமா என்று சொல்லி அப்படியே ஆகட்டும். அயோத்தியிலே வந்து சரி ஹரிராமச்சந்திர பூபதியு ஆமா கல்யாண ராமனாக ஆமம்மா சீதா ராமனாக சரியம்மா ஜெய ராமனாக சரி அன்றிருந்து இந்நாள் வரை ஆமா அதாவது நீதியோடு நேர்மையோடு நீதி நேர்மையோடு அயோத்தியிலே முள் மறிந்திடாமல் முடிந்த கொப்பு வாடாமல் சரியம்மா பட்டி பெருக வைத்து பால்பானை பொங்க வைத்து கண்டிப்பாக அன்றிருந்து இந்நாள் வரை இளகுடனே வாழ்ந்து வருகிறார்.